கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 23:4 பார்க்கின்ற பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படாமல் இருப்பேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருப்பார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் எதற்குமே பயப்படாதவர்களாக இருக்க முடியும், வாழ முடியும். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், வியாதிகள் பலவீனங்களாக இருக்கட்டும், இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், இயற்கையின் பேரழிவுகளாக இருக்கட்டும், காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் நமக்கு பொல்லாப்பு நேரிடாது, நமக்கு தீமை அணுகாது, நமக்கு எந்த அழிவும் வராது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வரும் தீமைகளெல்லாம் நன்மையாக மாற்றக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நாம் மகிழ்ந்திருக்கும்படி நமக்கு உதவி செய்யவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அந்த தேவன் மேல் விசுவாசமாக இருந்து அவரை துதிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அனுதினமும் நீர் நடத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.